ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி மாதத்துக்கு கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிப்ரவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் இந்த வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முத்துப்பேட்டை காவல் நிலையம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் பி, திருவாரூர் மாவட்டம். இந்த சிறந்த காவல் நிலையமாக உள்துறை அமைச்சகத்தால் சான்றளிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தென் கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம்? ஆன்சர் சி, விசாகப்பட்டினம். இந்த புதிய மண்டலம் வந்து ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2014 கீழ் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை ரயில்வே மற்றும் தெற்கு மத்திய ரயில்வே இரண்டும் பிரிக்கப்பட்டு தனி மண்டலமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. மொத்தம் வந்து 17 மண்டலங்கள் இருந்தன. இது வந்து 18வது மண்டலமாகும். 18 ரயில்வே மண்டலங்கள் தலைமையகமும் பார்க்கலாம். வடகிழக்கு ரயில்வேவின் தலைமை மண்டலம் புதுடெல்லி. வட மத்திய ரயில்வே அலகாபாத். வடகிழக்கு ரயில்வே கோராக்பூர். வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே கவுஹாத்தி. வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர். கிழக்கு ரயில்வே கொல்கத்தா. கிழக்கு மத்திய ரயில்வே ஹாசிப்பூர். கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர். மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். மேற்கு ரயில்வே மும்பை சிஎஸ்டி. கொங்கன் ரயில்வே நவி மும்பை. மத்திய ரயில்வே மும்பை. தென்கிழக்கு ரயில்வே கார்டன் ரீச் கொல்கத்தா. தெற்கு மத்திய ரயில்வே செகந்திராபாத். தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி. தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாசிப்பூர். தெற்கு ரயில்வே சென்னை. 18வது மண்டலம் தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ள தென் கடற்கரை ரயில்வே மண்டலம். இதன் தலைமையகம் விசாகப்பட்டினம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வருமான வரி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1961. தற்பொழுது வந்து புதிய வருமான வரி சட்டம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வருமான வரி சட்டம் வந்து 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும். இந்த புதிய வருமான சட்டத்தின்படி தனிநபர் வருமான வரம்பில் உச்ச வரம்பு வந்து 12 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது 12 லட்சம் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு வரி வந்து கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐசிசி சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர்? ஆன்சர் சி, சிகர் தவன். இந்தியாவின் சார்பில் சிகர் தவன் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் 3 பேர் வந்து நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானின் சர்பராஸ் அகமது, ஆஸ்திரேலியாவின் ஷேன் வாட்சன், நியூசிலாந்தின் டீம் சவுதி. இந்த 4 பேரும் ஐசிசி சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வருண் சாகர் ஏரி எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் சி, ராஜஸ்தான். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் மாவட்டத்தில் இந்த வருண் சாகர் ஏரி வந்து உள்ளது. எதற்காக இதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, இதற்கு முன்பு வந்து போய் சாகர் ஏரி என்று அழைக்கப்பட்டது. தற்பொழுது வருண் சாகர் ஏரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏரி வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரியாகும். போய் சாகர் ஏரி 1892ஆம் ஆண்டு பொறியியலாளர் போயால் உருவாக்கப்பட்டது. அதனால்தான் இது போய் சாகர் ஏரி என்று அழைக்கப்பட்டு வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழங்குடியினர்களின் விழாவான ஆதி மகோத்சவ் எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் டி, புதுடெல்லி. இந்த பழங்குடியினர் திருவிழா வந்து பழங்குடியினர்களின் கலாச்சாரம், கைவினை பொருட்கள், உணவு வகைகள், பாரம்பரிய கலைகள் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதற்காக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவை பழங்குடி கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டு கூட்டமைப்பு லிமிடெட் வந்து நடத்துகிறது. புதுடெல்லியில் உள்ள மேஜர் தியான் சந்த் தேசிய மைதானத்தில் இந்த திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழாவில் பழங்குடியின தலைவர் பீர்சா முண்டாவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பீர்சா முண்டா அவர்கள் சோட்டா நாக்பூரில் நடைபெற்ற முண்டா கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். இவர் வந்து 1899 முதல் 1900 வரை முண்டா கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். 1900ஆம் ஆண்டு 25 வயதில் ராஞ்சி சிறையில் கொல்லப்பட்டார். இந்த கிளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக பிரிட்டிஷாரால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது.
முண்டா கிளர்ச்சி வந்து 1890 முதல் 1900 வரை ஆண்டுகளில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பி, பிப்ரவரி 19. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் எதற்காக அனுசரிக்கப்படுகிறதுனா, உ.வே.சாவின் பிறந்த தினமான பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. உ.வே.சா அவர்கள் 1855 பிப்ரவரி 19ஆம் தேதி பிறந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐசிசி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடை விதிக்கப்பட்டுள்ள முதல் வீராங்கனையான சாஹோலி அக்தா எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் பி, இலங்கை. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து தற்பொழுது இவருக்கு 5 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, 2023ஆம் ஆண்டு பெண்கள் உலகக்கோப்பை போட்டியில் மேட்ச் பிக்சிங் செய்யும்படி மற்றொரு வீராங்கனையை வற்புறுத்தியதற்காக இவருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த ஐசிசி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடை விதிக்கப்பட்ட முதல் பெண் வீராங்கனை இவரே ஆவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.